தேசிய நதிநீர் இணைப்பு திட்டத்தை வலியுறுத்தி 1 கோடி பேரிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி பிரதமரிடம் நேரில் வலியுறுத்தப்படும் என்று சேலத்தில் நடைபெற்ற தண்ணீர் மாநாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் நாம் இயக்கம் சார்பில் தண்ணீரை பாதுகாக்க வலியுறுத்தி தண்ணீர் மாநாடு நடைபெற்றது. இதில் பல்வேறு விவசாய சங்கங்களைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள், நீர்ப்பாசன வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முன்னாள் சிபிஐ இயக்குநர் கார்த்திகேயன், நாடு முழுவதும் நீர்வழிச்சாலை அமைப்பதன் மூலம் தண்ணீர் வீணாவதை தடுக்க முடியும் என்று தெரிவித்தார். இதன் மூலம் 250 மில்லியன் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் 60,000 மெகாவாட் மின்சாரம் பெற முடியும் என்றும் கூறினார். கடலில் வீணாகும் தண்ணீரை தடுக்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதிர்காலத்தில் கடுமையான வறட்சி ஏற்படும் என்றும், இது தொடர்பாக நதிகளை இணைக்க வலியுறுத்தி 1 கோடி பேரிடம் கையெழுத்து இயக்கம் நடத்தி பிரதமரிடம் நேரில் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்களுடைய சக்தி தான் வேணும் எங்களுக்கு. மக்கள் ஆமாம், ஜனநாயகத்தில் மக்களுடைய வார்த்தைக்கு தான் நிறையா பேர் இதில் ஒத்துழைக்கிறாங்க, கேட்டிருக்கிறாங்க போது அது பெரிய சக்தி வருது இல்லையா. அதனால் இப்போ 1 கோடி சொல்லியிருக்கோம், 10 லட்சம் பேர் கையெழுத்து வாங்கி எனக்கு கொடுத்தாலும் கூட அதை வச்சுட்டு நான் நேரடியாக சந்திச்சு ஈவன் அதர்வைஸ் ஆல்சோ நான் எழுத போகிறோம். உடனடியாக நான் பிரதமருக்கு எழுதி போகிறேன். இதுக்கு